பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 3வது வசனத்தில் அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவன் ஆபிரகாம் கொடுக்கிற வாக்கு தத்துவம், அதில் ஒரு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உனக்குள், அதாவது உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாய் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்பது மாத்திரமல்ல, ஆனால் அதை விட ஒரு மேலான ஆசீர்வாதம் என்ன? தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்திலே ஒரு மகிமையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் 18ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது 17 ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் வம்சங்களையும் ஆபிரகாமின் நிமித்தமாய் தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். தொடர்ந்து நாம் கலாத்தியரிலே வாசிக்கும் பொழுது, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாம், விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிற சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாக தேவன் அவனை இந்த பூமியில் அவனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் கர்த்தர் வைத்தார். அவன் நிமித்தமாய் இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் அவனை முன் நிறுத்தினார். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், கர்த்தர் கொடுத்தார், செய்தார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாச மார்க்கத்தார் நிமித்தமாக. ஆகவே அப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்களை பெற்றதான இந்த ஆபிரகாமுடைய காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3:9-6 வாசிக்கும் பொழுது, விசுவாசமுள்ள ஆபிரகாம் விசுவாசமுள்ள தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் உள்ள ஆபிரகாம். 2வது ஏசாயா அந்த சங்கீதம் 105:5 சொல்லப்படுகிறது, அவருடைய தாசனாகிய ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறது. 3வது ஏசாயா 41:8 என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், தேவனோடு நெருக்கமாயிருந்த நண்பனை போல பழகின, தேவனோடு நெருக்கமாயிருந்த ஒரு சிநேகிதனாக, ஒரு நண்பனாய் பழகின ஆபிரகாம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 4வதாக ஆதியாகமம் 26:24 என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொல்கிறார். என்னுடைய வேலையை செய்கிறவன், அதாவது ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறபடி செய்கிறவன், தேவன் சொல்லுகிறபடி நடக்கிறவன் ஊழியக்காரன். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொல்கிறார். தேவனுடைய ஊழியக்காரன். அந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லும் பொழுது தேவன் விரும்புகிற பிரகாரம், தேவன் சொல்லுகிற பிரகாரம், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஆபிரகாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கடைசி 5வதாக என் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி லூக்கா 16:24 சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம ஐஸ்வர்யனை குறித்து நாம் பார்க்கிறோம், என் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு தகப்பனாய் காணப்பட்ட ஆபிரகாம். உண்மையாகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டதான ஆபிரகாமை தேவன் சொல்லும் பொழுது, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் இப்படிப்பட்டதான வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றினார். நானும் நீங்களும் ஆபிரகாமை போல நாம் அவருடைய தாசனாக, அவரை விசுவாசிக்கக்கூடியவர்களாக, அவருடைய சிநேகிதனாக, அவருடைய ஊழியக்காரன், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் ஜனங்களுக்கு தகப்பனாய் நாம் காணப்படணும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல
நாங்களும் உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக, ஒரு சிநேகிதனாக, உம்முடைய தாசனாக, ஒரு தகப்பனாய் நாட்களிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆபிரகாம் நிமித்தமாக இந்த பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர்தாமே எங்களையும் ஆண்டவரே இந்த பூமியில் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அநேக ஜாதி ஜனங்களுக்கு அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் வைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.